Hebron Ministries. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எந்த கிளைமேட்டை எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுறார். பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதில் அவர்களை நீரூற்று நெருக்கி கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் அவரது கண்மலையிலிருந்து நீரூற்று புறப்பட்டு வருகிறது. அப்படி தேவன் அவர்களை நடத்துகிறதை பார்க்குவேன். மலைகள் எல்லாம் நான் வழிகளாக்குவேன். உனக்கு எதுதெல்லாம் மலை போல தோணுதோ, தடைகள் இருக்குதோ, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவைகள்லாம் நான் வழிகளாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீ எதை குறித்து கவலைப்படாதே சகோதரி சகோதரனே, கர்த்தர் மலைகள்லாம் வழிகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதைகள் உயர்த்தப்படும். அப்ப 61:2 வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர்கள் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் இயேசுவ ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்காக தேவன் அவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மூலமாக கர்த்தர் அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் தொடுப்பான். அநேகர் குடும்பங்களில் கர்த்தர் என்ன போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமுதிரம் கேட்கணும், பரிசுத்தவனுடைய சமுதிரம் கேட்கணும். ஆண்டவரே உடைய இரக்கம் கிரியை செய்யட்ட ஆண்டவர், தயவு கிரியை செய்யட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடூரில் ஒரு பாஸ்டரு, அவர் வந்து நம்ம கூட இருந்தார், பிரிஞ்சு போயிட்டார். இப்போ அவர் மரிச்சு போயிட்டார். இப்போது அவங்களுடைய குடும்பம், அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் வந்து நம்முடைய எப்ரோன் சபைக்கு அவங்க சொல்கிறாங்க, வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் அவங்ககிட்ட எழுதி வச்சிட்றேன் பாஸ்டர், எங்களால் இந்த சர்ச்சை நடத்த முடியல பாஸ்டர், எழுதி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து எங்கிட்ட கொண்டாந்து ஒரு காணிக்கையும் கொடுத்துட்டு அந்த இடத்த எப்ரோனுக்கு எழுதி வைக்கிறாங்க பாரு. இப்போது ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தேவன் யார் வாஞ்சையாக தாகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் வாஞ்சையாக தாகமாக இருந்தால் நீங்கள் எதையும் தேடி போக வேணாம், உங்களை தேடி கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் போன வாரங்களாம் அழுதுட்டு இருந்தேன், ஆண்டவரே 7 வருஷங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போச்சு ஊழியம். நேரம் அந்த சர்ச்சு 5000-8000 பேருக்கு மேலே போயிட்டுருக்கோம். எல்லாம் ஆண்டவரே உடஞ்சி போச்சேன்னு சொல்லும்போது கர்த்தர் உணர்த்தினார், ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட அளவுக்கு உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. 7 வருஷத்தில் நீ எதை இழந்து போனாயோ அவற்றையெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுவேன், நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. நீ உறுதியாயிரு, மக்களை உறுதிப்படுத்து, சோர்ந்து போக பண்ணாதே. நீ தளர்ந்து போச்சுன்னா மக்கள் தளர்ந்து போய் விடுவார்கள். அதனால் ஜாக்கிரதையாயிரு. அவன் வந்து மோசே எப்படி சொல்கிறான், நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்கிறான் பாருங்க. ஐயோ கர்த்தர் நம்மளாம் கை விட்டார் நம்ம சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் அங்கேயே செத்து போயிடும். முன்னாடியே பாதி செத்து தான் இருக்கான், அப்படியே செத்து போயிடுவான். பார்வன் சேனையை பார்த்து அப்படியே பயந்து போயிருக்கான். ஆண்டவன் இவன் சொல், கர்த்தர் இப்பொழுது செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படி சொல்கிறான் பாரு. இப்போ ஏன்னா அவனை கர்த்தர் இந்த லீடர் என்ன பண்ணுறார்? உறுதிப்படுத்துறாரு. போகிற உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறாரு, அவர்களை சீர்படுத்துவதற்காகவும் சாம்பலுக்கு பதிலாக
அனாயிண்டிங் ஆயில், அவன் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் கர்த்தர் நமக்கு கண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் கொடுக்க, என் நண்பன் இயேசு சொல்கிற மாதிரி கர்த்தர் நம்ம அந்த விதத்தில் தேவன் நடத்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த அனுக்கிரக காலத்தில் என்ன செய்யணும், ரட்சண்ய காலத்தில் என்ன செய்யணும், தேவனுக்கென்று ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு போகணும், ஒரு பக்கம் நம்ம என்ன செய்யணும், கஷ்டப்படணும். வீட்டுக்கு தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்த வேண்டும். ரெண்டு சைமல்டேனியஸாக போகணும். ஒரு கண்ணு மூட்டை என்ன ஆகணும், இன்னொரு கண்ணில் சரியாக பார்க்க முடியாது. அப்போது ஊழியம் ஒரு கண்ணு, ஆண்டவர் வேலை ஒரு கண்ணாக இருக்கணும். ரெண்டு காரணம் முடிச்சு இன்றைக்கி ஆண்டு முடிச்சு இன்றைக்கி இப்போ வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை வந்திருக்கீங்க. இது கர்த்தர் பார்ப்பார். வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா என் பொண்ணு, என் பிள்ளை ஓடி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை நிச்சயமாக உங்களுக்கு பலவீனம் சுகவீனம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்வார். வீணாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாத பண்ணும் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை நிச்சயமாய் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. எங்கள் கத்தெல்லாம் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. ஆமாம், அவருக்கு ஊழியம் செய்கிறதுனால தான் எங்களுக்கு கர்த்தர் கிருபையாக பலத்தை தர. நான் அம்மாவோட அடிக்கடி சொல்லுவேன், அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்குன்னாங்க. நான் சொல்லேன், பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன் சொல்லினே பலவீனம்லாம் போயிடும். ஹல்லேலூயா. பாரு சொல்ல இப்போ பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ் தானே அப்படியே சோர்ந்து போடுவாங்க. இப்போ பார்த்தா 4வது சர்வீஸ் எடுக்கிறாங்க, 4 சர்வீஸ் வர்ஷிப் எடுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஊழியம் செய்ய இந்த பலவீனப்படுத்துகிற பிசாசை தேவன் உடைச்சி போட்டுருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இல்லையா. ஒடுங்கின ஆவி ஓடி போயிடும், நொறுகுண்ட ஆவி ஓடி போயிடும், சிறையிருப்பு மாறி போய்விடும். கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. காலையில் 7:45 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்தேன். இன்றைக்கி 4 மீட்டிங். ஒரு மீட்டிங் இல்லை, வீட்டுக்கு சில காரியம் பண்ணிட்டு ஓடி முனிப்பட்டு அங்கே போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, ஹெச்எல்சிக்கு எல்லாம் முடிச்சு அடுத்து வந்தேன். அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், என்னையே யோசித்து பார்த்தேன். அவங்கள்ட்ட ஆஃபீஸுக்கு வந்தேன், சார் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். வீட்டுக்கு கூட போகல, ஆஃபீஸுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். காலையிலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுமே, டயர்டாக இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் காதல் சொல்ல, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல. ஹல்லேலூயா. அப்படியே அந்த காரில் ஏறும்பொழுது இறங்கும்போது, ஆண்டவர் பலத்தை தாங்க ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உற்சாகத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ அது செய்யும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எப்படி தான் அந்த பலம் வருதுன்னே தெரியல. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பலத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின். அப்போது நாம் என்ன பண்ணுவோம், நாம் ஒடுங்கிட்டா எல்லாம் ஒடுங்கி போடுவாங்க. நாம் துயரப்பட்ட மற்றவங்க துயரப்பட்டாங்க. துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக கர்த்தரவங்களை வச்சுருக்கார். சொல்லுங்கள், இப்படி கரங்களை வைத்து துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவதற்காக கர்த்தரவங்களை வச்சுருக்கார். சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை எனக்கு கொடுத்துருக்கார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் எனக்கு கொடுத்துறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்கள், நாங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சங்கள். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் வேலையில் வந்துருக்கீங்க, பலவீனப்பா காலையில் வேலைக்கு ஓட்டிருப்பீங்க, பஸ்ஸை பிடிச்சி அதை பிடிச்சி ஓடுவீங்க. நீங்கள் என்ன சொல்லணும், நான் இன்றைக்கு ஈவினிங் நான் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண போகிறேன். கர்த்தர் இந்த பலவீனங்கள்லாம் மாற்றி போட்டுட்டார். ஹல்லேலூயா. என் சுகவீனங்கள்லாம் மாற்றி போட்டுட்டார். என் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வறுமை என் குடும்பத்துக்கு வருவதில்லை, பசி அடைவதில்லை, வறுமையை அடைவதில்லை. நான் ஒரு நாளும் வறுமையை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் இப்பெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன். பயங்கரமான ஒரு டைம் கஷ்டம் வந்தபோது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் இந்த வறுமையை நான் பார்க்குறதே இல்லை. 1 நாள் 3 நாள் உபவாசம் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த பஞ்சத்தையே நான் பார்க்கல பாருங்கள் என் லைஃப்பில். அதுபோல் கர்த்தர் தேவன் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே கர்த்தர் திட்டங்களை தயவுகளையும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வச்சுருப்பார். தேவனுடைய கரமங்களோடு கூட இருக்கும். அதனால தான் அவன் பவுல் சொல்கிறான், அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணுறது, நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு பலன் இருக்கும் பொழுதே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிடணும். நமக்கு பலன் இருக்கும்போதே சுவிசேஷம் சொல்லணும். பலன் இருக்கும் பொழுதே ஜெபிக்கணும். பலன் இருக்கும்போதே நைட்டில் எழுந்திருக்கணும். அப்புறம் பலன் போயிடும், வயசாகி போயிடும், பலனை எடுத்துருவார் ஆண்டவர். அப்புறம் அவங்கள எழுந்திருக்க முடியாது. ஆனால் பலன் இருக்கும் பொழுது நீ அதை செஞ்சிட்டுனா வயசான காலத்துலேயும் கர்த்தர் உங்களுக்கு அதே பலனை கர்த்தர் கொடுப்பார்.
ஹல்லேலூயா. நாங்களாம் அந்த பலன் இருக்கும்போது செஞ்சனால தான் கர்த்தர் அந்த பலத்தை இப்படி கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வந்து அப்படிலாம் செய்யலை. அவர் இப்படியே வேலை 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 வேலைன்னு ஓட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனவங்க தான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் ரிட்டையர்ட் ஆன ஒன்று 64 அவர் நடக்கக்கூட முடியல. எங்கள் அப்பாவால் ரொம்ப கஷ்டப்பட்டார். 64 வயசில் நடக்கலாம். 64 எத்தனை 65 இறந்துட்டார். 64 65 இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்போ அவர் செய்ய வேண்டிய அப்புறம் அழுவார். ஐயோ, எனக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்தார் ஆண்டவர், நான் ஒரு ஊழியம் செய்யாமல் விட்டுட்டேன். ஆனால் எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி நீ செய்ய மாட்டேன், என் பேர பையன் தான் செய்வான்ட்டார். அவர் ஒரு ப்ராஃபஸி மாதிரி சொன்னார். அது மாதிரி அதை பாருங்கள் எப்படி அப்படி சொன்னார்னு எனக்கு இப்போ கூட யோசிச்சு பார்க்குறேன். அப்போது அந்த காரியங்கள் பாருங்கள், ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடியே நினச்சி வச்சுருக்க, நம்மளை அறிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள். லூக்காவின் புத்தகம் 19 ரொம்ப தெரிஞ்சது தான். இப்போ ஆண்டவர் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அனுக்கிரக காலம், ரட்சணை காலம். அனுக்கிரக காலம், ரட்சணை காலத்தில் கர்த்தரை நான் அறிவிக்கத்தக்கதாய் கர்த்தரை அதை தான் பவுல் இந்த கொரிந்தியர் சபைக்கு எழுதுக்கிறான். இப்பொழுதே இந்த அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை காலம், நீ சும்மா இருக்காத அப்படின்னு பவுல் சொல்கிறான். ஆண்டவருடைய கரம். அப்போ பாசுங்க, இப்போ லூக்காவின் புத்தகம் 19:41 வாசிங்க. ஆண்டவர் அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டபோது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து ஓன்னு கண்ணீர் விட்டு அழறாரு. கண்ணீர் விட்டு அழுது. ஆனால் ஆண்டவரை யாருமே அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ சொல்றாரு, இது ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகுது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லைன்னா ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நம்முடைய எல்லா காரியங்களும் இடிக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அது நமக்கு தெரிஞ்ச வசனம். இன்னும் கொஞ்சம் நான் சொல்லி 20:16 வாசிச்சா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் என்ன செய்யறாரு பாருங்க. அப்போஸ்தலர்கள் 20:17. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை. அப்ப அவன் வாழ்க்கையில அவன் ஊழியம் ஆரம்பிச்சு நாட்கள் வரலையும் அது அனுக்கிரக காலம், ரட்சணை காலம் ரெண்டுத்தையும் அவன் உணர்ந்திருக்கான். அந்த காலத்தை அவன் முழுமையாய் அறிந்திருக்கான். நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தேவனுக்கு என்று வைராக்கியமா ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரனாய் இடரலற்றவனா இருக்கான். சபைக்கு முன்னாடி சொன்ன பாரு, இடரலற்றவனா இருக்கிறான் இல்லையா. அந்த நேரத்தை உணர்ந்திருக்கிறான், அந்த ஊனத்துக்காக செயல்படுறான். அவன் சொல்றான் பாருங்க, அவன் சொல்லும் போது ஆசியா நாட்டில் வந்து நாள் தொடங்கி எல்லா காலையிலும் உங்களோடு விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறேன். உங்களோட கூட இத்தனை வருஷம் இருந்தேன், என் நேரத்தை நான் வீணாக செலவு செய்யலை, நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்தேன். வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். என்ன ஆண்டவர் வந்து ஊழியத்தை கிடைச்சாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அடுத்து உபயோகப்படுத்தினார். அந்த உபயோகப்படுத்தும் பொழுது நான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கல, மனத்தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செய்தேன், மிகுந்த கண்ணீரோடு செய்தேன். யூதருடைய தீமையான எத்தனையோ யோசனைகள் நேரிட்ட போதும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. அப்போது தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது எத்தனை பாடுகள் வந்தாலும் இது நமக்கு ஒரு பெரிய பாடம். எப்படி செய்யணுமா? மனத்தாழ்மையோடு செய்யணும். ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையோடு செய்ய வேண்டும். ரெண்டாவது ஆண்டோடு சொல்லணும், கண்ணீரோடு செய்யணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை என் கரங்களில் கொடுத்தீர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் கடைசி வரை இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, இரக்கத்தை தாங்க, தயவை தாங்க ஆண்டவரே. என்னோடு நீங்கள் கொடுங்க, உங்கள் ஊழியத்தை யாரும் தொடவே முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக கர்த்தர் வந்து சபைக்கு ஆத்துமக்களை கொண்டு வருவார். அதில் ரட்சிக்கப்படுவார்கள். அவங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கர்த்தர் பார்க்கும்போது உன் பேரை பார்க்க அவர் பெருமைப்படுவார். ஐயோ, இந்த மனுஷனை ரட்சித்து நல்லதாக போச்சே, இந்த மனுஷன் மூலம் எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுறதுக்கு இந்த மகள் காரணமாக இருந்தாலே, இந்த மகன் காரணமாக இருந்தானேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன் மேலே கருணை உள்ளவராக மாறுப்போ கண்ணீரோடு. யூது எத்தனை தீமையான சோதனைகள் வந்தாலும் தேவனை சேவிப்பதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான்.
பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். அப்ப கடவுள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவற்றையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். சாட்சி, இப்போ இந்த ஒரே ஒரு சாட்சி சொன்ன அந்த சாட்சி என்ன பண்ணுறது, அநேகரை தொட்டுச்சு. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மை என்ன பண்ணணும், சாட்சியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நோட்டு புக்கில் எழுதி வச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை செஞ்சார், என் நன்மை செஞ்சார். அப்போது நீங்கள் எவ்வளோ அதிகமாக தேவனை புகழறீங்களோ அவ்வளோ அதிகமாக கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ சாட்சிகள் பிரயோஜனமாக ஒன்று நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி ஹல்லேலூயா taught you publicly and house to house. அப்போது அவனுக்கு எதெல்லாம் தெரிஞ்சோ அதை அவன் மறைச்சி வச்சுக்கல. நிறைய பேருக்கு பைபிள் தெரியும், ஆனால் பைபிளை பற்றி சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் சொல்லும். அது ஒரு பெரிய தாளந்து இல்லை. அவனுமே சில பேருக்கு நல்லா தெரியும், பைபிள் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும், ஆனால் எதையும் அவன் சொல்கிறான் பாரு. அவன் எதை கற்றுக்கொண்டானோ அவற்றை எல்லாம் மறைச்சி வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதர் தீங்கு செய்றாங்க, தீமை செய்றாங்க, அவனை எதிர்த்து நிற்கிறாங்க, அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க, கல்லடிக்க நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா. யாரையும் அவன் என்ன பண்ண வெறுக்கல. அவனுக்கு என்ன ஆசை, எப்படியாவது நான் எவ்வளோ அடிபட்டாலும் உதப்பட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு திரும்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய வைராக்கியம் அவனுக்கு இருந்து போல கர்த்தர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சரி வாசிங்க. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை, அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, நான் அறியேன். கட்டுகளும், ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். ஓட்டத்தை சந்தோஷம். அப்படியே கண்ணை மூடும் பொழுது எல்லாம் பிரசங்கித்தேன், இந்த ஏரியாலாம் முடிச்சிட்டேன், இந்த நாட்டுக்கு போயிட்டேன், இந்த கப்பல் எங்கெங்கே போகணுமோ எங்கெங்கெல்லாம் கடவுள் என்ன போசணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சந்தோஷம். மறிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், கண்ணை மூடும்போது ஒரு சந்தோஷம். எப்படி சொல்கிறான் பாருங்க. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். அது ஒண்ணுதான் என்னுடைய ஆசை. எனக்கு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் ஆசை இல்லை. எது வாங்கணும் ஆசை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ரட்சணினால் அனுக்கிரகத்தினால் ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியப்பா, நான் சபைக்கு இடதலாகவும் ஆண்டவரே நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இந்த ஊழியக்காரன் சொல்வது போல கர்த்தாவே அவனுடைய வாஞ்ச இரக்கம் எல்லாம் என்னன்னா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நானும் கூட அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். ஆண்டவரே ஆசீர்வதி. ஹல்லேலூயா.